குகேஷ் அவருக்கு 5 கோடி ரூபாய் ப்ரைஸ். ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாருமே வாழ்த்துக்கள். மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய பெயரை காப்பாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டு பையன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்காக உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் திடீர்னு பார்த்தா அவரை தெலுங்கு பையன் அப்படின்னு சொல்கிறதும் தெலுங்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவரை ஈடுபடுத்துறதும் அப்படிங்கிறதுல எனக்கும் பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார், தமிழ்நாட்டினுடைய அடிப்படையில் தான் அவர் போய் அந்த செஸ் விளையாட்டில் பங்கு பெறுகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஊர்லேருந்து இதே தமிழ்நாட்டில் இருந்து கேரம் விளையாட்டில் விளையாண்டு 3 தங்கப்பதக்கத்தை வாங்கிய வீராங்கனைகளை மறந்து விட்டோம். அவங்களுக்கு வெறும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இல்லை, அது என்ன அப்படிங்கிறதையும், அது கூடவே தமிழ்நாட்டை கேரளா என்னப்பா வெறும் குப்பை போடுற இடமா பார்க்குறாங்களா, இல்லை நம்ம ஊர்லலாம் சுங்கச்சாவடி அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா, சோதனை சாவடின்னு ஒன்று இருக்கா இல்லையா, இந்த சோதனை சாவடியெல்லாம் கடந்து தானே இந்த வாகனங்கள் வர வேண்டும். நாம் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனாலும் கேரளாந்து தமிழ்நாட்டுக்கு போனாலும் 3 சாவடிகளை தாண்டி போகும்போது அத்தனை வண்டிகளை நிப்பாட்டி பார்க்குறாங்களே, இவ்வளோ பெரிய லாரி இவ்வளோ நாத்தமுடன் எப்படி ஒரு பார்டரை கடக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளுடன் இன்றைய பதிவு இருக்க போகுது. கொஞ்சம் நாத்தம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை சுத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நமக்குன்னே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் உருவாயிட்டார் குகேஷ் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்ன தான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கிட்ஸ்பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாக மாறி இருக்கக்கூடிய குகேஷ் அவர்களுக்கு இன்றைக்கி பாராட்டு விழா. அவருக்கான 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. கூடவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்தாங்க. ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு பெரிய சந்தோஷமே இதுதான், அந்த பாராட்டு. அதுவும் ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான முதலமைச்சர் கையிலேருந்து இந்த பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவருடைய வாழ்நாளில் இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் புது வண்ணாரப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் காசிமா அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. உலகக்கோப்பை கேரம் போர்டு சாம்பியன்ஷிப்பில் 3 தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. அவருடன் பங்கேற்ற கேரம் வீராங்கனைகள் நாகஜோதி, மித்ராவும் தங்கம், வெள்ளி வென்று பெருமை சேர்த்துள்ளனர். ஆனால் எளிய பின்னணியை கொண்ட கேரம் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிதியுதவியும் அறிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்று வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு கொடுமை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் கிரிக்கெட் விளையாடுறவங்கள ரொம்ப தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃபுட்பால் விளையாடுறவங்கள பற்றி அதிகமாக யாருக்குமே தெரியாது. ஹாக்கி விளையாடுறவங்களும் சுத்தமாக தெரியாது. பாஸ்கெட் பாலும் அப்படி ஒரு விளையாட்டு இருக்கானே தெரியாது. ஸோ இங்கே கிரிக்கெட் மட்டும்தான் பேசப்படக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட் கேமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்களில் செஸ்ஸுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கேரம்ஸுக்கெலாம் நம்ம வீட்டில் பொதுவாக விளையாடுறது தானே அப்படின்னு நினச்சி கேரம்ஸ் எல்லாம் பற்றி அதிகமாக பேசலைனாலும், உலகத்தில் கேரம்னுடைய ஒரு உலகக்கோப்பை நடக்குது அமெரிக்காவில். அங்கே நம்ம பிள்ளைகள் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க நமக்கான தங்கப்பதக்கத்தை. அவங்களுக்கு ஏன் விழா நடத்தவில்லை? நார்மல் பர்சன் அதெல்லாம் மதிக்காமல் ஓகே அது கேரம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஆனால் அரசாங்கம் அதை எப்படி தவற விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்று வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து கேரம் உலகப் போட்டிக்கு காசிமா, மித்ரா, நாகஜோதி அப்படின்னு சொல்லி 3 வீராங்கனைகள் பங்கு பெறுகிறார்கள். போக்குவரத்து செலவுக்காக 1,60,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அது உங்கள் கூடவே ஒரு கோச்சிங் போகிறதுனால மொத்தமாக 6 லட்சம் ரூபாயை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு ஏற்பாடெலாம் செஞ்சுருக்காரு. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ 6 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 6 லட்சம் ரூபாய் இந்தாங்கப்பா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததோடு மட்டும் அந்த வீராங்கனைகளுடைய வேலை முடியலை. அதன் பிறகு அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத இங்கே கவனிக்கணும். காசிமா, அதாவது அந்த செஸ் விளையாட்டில் தங்கப்பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோம்ல, தனிநபர், இரட்டையர், குழு போட்டி அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்று முதலிடம் பிடித்தது.
அவங்க முதலிடம் பிடிக்கிறாங்க. தனிநபராக இருக்கட்டும், இரட்டையாக இருக்கட்டும், இல்லை குழுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்று 3 தங்கப்பதக்கத்தை பெறுகிறார்கள். அதே மாதிரி மீதம் இருந்த 2 பெண்களும் தங்கம், வெள்ளி போன்ற பதக்கங்களை பெறுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு 5 கோடி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 கோடி கொடுத்தாவே அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கனவுகள் எல்லாமே மெய்ப்பட்டிருக்குமே. இது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஓரவஞ்சனை நம்ம மனசுலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்காக நான் குகேஷுக்கு அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லலை, அவங்கள இவ்வளோ பெரிய அளவில் பாராட்டுறது அப்படிங்கிறது தவறு அப்படின்னு நம்ம சொல்லலை. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலாமே அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா, காசிமா அவர்கள் சிறுபான்மையினர், ஆனால் இந்த பக்கம் குகேஷ் அப்படிங்கிறவர் இந்த தெலுங்கு சம்மந்தமாக இருக்காங்க, ஸோ தெலுங்கு கட்சி தானே திமுக அப்படிங்கிற மாதிரி இதை மடைமாற்றம் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரித்து அதை யோசிப்பதை விட, இவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க, 5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி அவர் வின் பண்ணது ஒரு 11 கோடி ரூபாய், அதில் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ் பறந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த காசிமா போன்ற பெண்களுக்கு அவங்களுடைய கனவுக்கு அவங்க அப்பா இப்போவும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காராம். அவர் இப்போதும் கடன் வாங்கி தான் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. அதுவும் அவருடைய சொந்த ஆட்டோ கிடையாது, அவர் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. 40,000 ரூபா கடன் வாங்கி தான் அடுத்த நிறைய செலவுகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தந்தையினுடைய மனக்குமரலாவது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே. ஸோ விளையாட்டுத்துறை இதற்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து குகேஷ் அவர்களுக்கு எப்படி ஒரு பாராட்டு விழா, ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு இது கண்ணிலேயே தெரியாமல் இருந்த செய்தி, இன்றைக்கி கண் கூட இந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக காசிமா, நாகஜோதி, மித்ரா இந்த 3 பேருக்கும் அவங்களுடைய கோச்சா பங்கு பெற்ற தமிழ்நாடு கேரம் சங்க செயலாளர் மரிய இருதயத்துக்கும் ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஒரு கேமை உயர்த்துவதும் இன்னொரு கேமை தாழ்த்துவதும் சமூக நீதி கிடையாது. சமூக நீதி சமூக பார்வையில் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறது நினைப்பதும் அதை தக்க வைப்பதும் தான். நாம் ஒரு மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் அந்த மாடல் அரசாங்கத்தில் இது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அந்த குறை சீக்கிரமாக களையப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கான குரலாக நாம் அரசியல் சதுரங்கத்திலேருந்து ஒரு குரலை எழுப்பியிருக்கிறோம். விகடன்லேருந்து ஆல்ரெடி ஒரு குரல் எழும்பியிருக்கிறது. இன்னும் பல குரல்கள் இதற்காக ஒலிக்கட்டும். நிறைய பேர் அந்த குழந்தைகளுக்கும் ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவங்களுடைய கஷ்டங்களும் இதோடி முடியட்டும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்பிக் கொள்வோம். ஸோ சென்னையிலிருந்து குப்பைமேடு, இங்கே சென்னை குப்பைமேடு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சென்னைன்னு சொன்னால் தாங்க நம்ம ஊர் ஆட்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசிலாம் யாரையா பார்க்குறா? எங்கள் ஊர்லாம் உடங்குடி இருக்குது, செட்டியாபத்து இருக்குது, அந்த பக்கமாக வாத்தியாக்குடி இருப்பு இருக்குது. அப்போ இந்த ஊரெல்லாம் யாருமே கண்டுக்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுடன் நான் இந்த செய்தியை சொல்கிறேன். திருநெல்வேலியில் கேரளாவில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்த பலவிதமான மருத்துவ கழிவுகள் அப்படிங்கிறது லாரியாக கொட்டியிருக்காங்களாம். எப்படி? லாரியாக பெரிய லாரியில் கொண்டு வந்து நம்ம திருநெல்வேலியில் கொட்டியிருக்காங்க. அங்கே தான் இடம் நிறைய இருக்கேப்பா, அங்கே கொட்டினா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இந்த லாரி டிரைவர்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் கழிவுகளை ஏற்றி விடுறாங்க. அப்படி கழிவுகளை ஏற்றி விட்டு அந்த லாரியை செக் பண்ணக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அங்கே தானே இருப்பாங்க. போக்குவரத்து அதிகாரிகள் இருப்பாங்க, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கு அலோவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. காசு வாங்கிட்டு அலோவ் பண்ணுறாங்களா, காசு வாங்காமையே தெரியாமையே அது அந்த லாரியிலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருதா? இப்போ திருவனந்தபுரத்தில் இந்த மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த பக்கம் போகணுன்னா, எந்த பக்கம், நேரடியாக தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கம் போகணுன்னா 2 செக் போஸ்ட் இருக்குது. ஒன்று களியக்காலை செக் போஸ்ட், இன்னொன்று கோவளம் வழியாக வந்தால் ஒரு செக் போஸ்ட். இந்த 2 செக் போஸ்ட்டும் இல்லாமல் குட்டி குட்டி ஊர் வழியாலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். அது கொஞ்சம் குறுகிய வழியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட வழிகளில் இவ்வளோ பெரிய லாரியை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ இந்த செக் போஸ்ட் வழியாகத்தான் இந்த லாரி கடந்து செஞ்சிருக்க வேண்டும். அதன் பிறகு திருநெல்வேலியை அடைந்திருக்க வேண்டும். திருநெல்வேலியில் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டியிருக்க வேண்டும். ஆனால் இது பக்கா பிளானிங். எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திருவனந்தபுரம் பக்கமாக இருந்து நேராக நாகர்கோவில் வழியாக வரக்கூடிய அந்த வாகனங்கள் ஒரு இடத்துல குப்பையை கொட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வைக்கிறாங்க. தென்காசி ரூட்டை பிடிச்சிட்டு அந்த வழியாக போனோம்னா, சுரண்டை அந்த வழியாக போனோம்னா அங்கே இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு தனியான இடம் பார்த்து வச்சுருக்காங்களாம். அப்போ இது பல வருடங்களாகவே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய குற்றம் தான். ஒரு மாநிலத்தினுடைய குப்பையை கொட்டுவதற்கு இன்னொரு மாநிலத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகப்போரை எதுக்காக வரலாம் ஐயா? நல்லா நம்மலாம் டிபி ட்ரூப்ஸ். தென்கொரியாவுக்கு வடகொரியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? தென்கொரியாவுக்குள்ள வடகொரியா குப்பையை கொட்டுறாங்க அப்படிங்கிறது தான். பறக்கும் பலூனை வச்சு குப்பையை கொட்டுறாங்க, இதனால் உலகப்போர் வரலாம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே தானே நாங்களும் கேட்குறோம். நாங்கள் மட்டும் இழிச்சவாங்க, நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதா இல்லையா? கேரளாவில் இருக்கிறவங்களாம் அறிவாளிக, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாப்பயிலா? ஏன்னா அங்கேருந்து மருத்துவ கழிவை இங்கே வந்து கொட்டுறது நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு சொல்கிற கேள்வி வருதா இல்லையா? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் ஏரியில் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கொட்டும் அறிவு கட்ட நாய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேகை போட்டு
சொந்த ஊரையே இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அடுத்த ஊர்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் எனக்கு பிடிக்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்தமான அதிகாரிகளையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க சாதாரண மக்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் இதுக்கான பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை வாசித்த பிறகு நான் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா குப்பையுடன் கேரளாவுக்கு புறப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். செம்மையான அடி. இப்படி இருக்கணும் அரசியல் செஞ்சால். இங்கே வந்து நீ குப்பையை கொட்டுறியா, தடுக்கலையா, அந்த குப்பையெல்லாம் எடுங்க, பிஜேபிக்காரங்களாம் குப்பையை எடுத்து நேராக கேரளாக்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இது விவாதமாக மாறும், ஒரு பெரிய விவாதமாக மாறும். சொல்லப்போனால் இதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை நாசுக்காக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதித்திருக்கிறார். கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் திமுக அரசு உறவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகள், ரொம்பவே சொல்லணுங்க, இறைச்சி கழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் கொட்டப்படுது. நீங்கள் அந்த நாகர்கோவில் சைடுக்கு அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும், அங்கங்கே ஸ்மெல் அடிக்கும். திருநெல்வேலி பக்கம்லாம் வந்தோன்னா அங்கங்கே ஸ்மெல் அடிக்கும். என்னன்னு சொன்னால் இல்லைப்பா கேரளாவினுடைய கழிவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டே டு டே லைஃப்பில் அப்படியே நீங்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இது மாறிட்டு இருக்கு. இறைச்சி கழிவுகள் குப்பை கிடங்காக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. தினம் தினம் லாரிகள் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டும் மாறிவிட்டன. ஒருபுறம் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்திற்கு சட்ட விரோதங்களாக கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாதது போல் இருக்கும் திமுக அரசு, மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்தி கொள்ள சுதந்திரமான அனுமதியை அளித்துள்ளது. புரியுது அவங்களுக்கு? இங்கே என்ன நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்சு நடக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஊர்லேருந்து கனிம வளங்கள், கல், மண் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, நம்ம ஊர்லேருந்து எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. திரும்ப கேரளாவிலேருந்து என்ன இங்கே நம்ம ஊருக்கு வருது அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்காக கழிவுகளை கொண்டு கொட்டி விடுறாங்க. நாத்தம் பிடிச்ச கழிவுகள் நமக்கு, பணம் புகைக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வளங்களான கனிமங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது இரண்டுமே சோதனை சாவடிகள் வழியே தானே கடந்து போயாக வேண்டும். அதை அனுமதிப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதிகாரிகளிடம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே இவை நடைபெறுகின்றன. உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பை லாரிகளை ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புரிஞ்சதா? இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நான் முதல் லாரியில் குப்பையெல்லாம் ஏற்றிட்டு கேரளாவில் கொண்டு கொட்டிடுவோம்ப்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரண்டு மாநிலத்துக்கு இடையே பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய நியூஸ். இந்த நியூஸையும் தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக கண்டு கொள்ளவில்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னையா செய்வாங்க? பாவப்பட்ட மக்கள் இல்லையா? தென்காசி, தமிழ்நாடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்கள்லாம் ரொம்ப அந்யோன்யமாக பாசமாக பழகக்கூடிய மக்கள். அந்த மக்களை நீங்கள் இப்படி வஞ்சிக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி, பதட்டம், ஒரு கோபம் எல்லாமே இருக்குது. இதை எப்படி அரசாங்கம், தமிழக அரசாங்கம் கையாளப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதிகமாக டிஸ்கஸ் செய்யப்படாத செய்திகள் நம்ம மீடியாவில், குறிப்பாக அரசியல் சதுரங்கத்தில் டிஸ்கஸ் படும்போது நிச்சயமாக அதற்கான மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ இந்த செய்திக்கான உங்களுடைய மதிப்பெண் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய மதிப்பெண் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்டு. இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இணையதளத்தில் நான் பார்த்துட்டேன் 300 ரூபா, 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்ட்டில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்ட்டி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.